நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரையிலான வசனங்கள். அக்காலத்தில் இயேசுதாம் சீடருக்கு கூறியது, நீங்கள் மண்ணுக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பட்டு போனால் இதைக் கொண்டு அதை உவர்ப்பதாக்க முடியும். அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிவரும் வேறு ஒன்றுக்கு உதவாது. நீங்கள் உலகிற்கு வழியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்கால் குலைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டு மீதை வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் வழி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செய்திகளைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். எனவே இந்த கட்டளைகள் மிகச்சிறியவனையும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணகத்தில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணகத்தில் பெரியவர் என கருதப்படுவார். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது பொதுவாக நகர் புனித அந்தோனியாருக்கு விழா கொண்டாடும்படியாக அழைக்கப்பட்டு எங்கெல்லாம் அந்தோனியார் பெயரால் ஆலயங்கள் அமைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மக்கள் அலை கடல் என திரண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். காரணம், மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை, ஒரு வல்லமை உள்ள ஒரு புனிதர். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே இவருடைய தனித்தன்மைகளில் வந்து புனிதர்கள் வணக்கம் என்பர். மாற்று சபை என்று சொல்வார், இது சிலை வழிபாடு என்று சொல்வார். ஒரு சிலை கடந்த நாம் அனைவரும் கடவுளை விசுவாசம் கொள்ளும்படியாக நமக்கு முன்மாதிரியாக விசுவாசத்தின் உயிருள்ள சாட்சிகளாக திகழ்ந்தார்கள். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே இன்றைக்கு 140 கோடிக்கு மேலானவர்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்றால் காரணம், இது விளம்பரத்தினாலோ பகட்டான வார்த்தைகளினாலோ ஆடம்பரத்தினாலோ வந்ததல்ல. மாறாக தத்துவன் என்ற அறிஞர் சொல்வான், வேத சாட்சியில் ரத்தம் திருச்சபையின் வெத்து என்று சொல்வார். ஒரு கோதுமை மணி மடிகிறது, பல மணிகள் உயிர் பெற்றுவது போல கோட்டார் மண்ணிலே ஒரு சவேரியார் அங்கே வந்தார். இன்று கோட்டார் குறைத்துறை மறை மாவட்டத்திலே மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கின்றார். ஒரு ஓரியோர் மண்ணிலே ஜான்டி பிரெட்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு அருளானந்தர் வந்தார். அங்கே சிவகங்கை மறை மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கின்றார். இவர் ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ரத்தம் சிந்துவதை நாம் பார்க்கின்றோம்.
விவிலியத்திலே கடைசி பகுதி, பழைய ஏற்பாட்டிலே கடைசி பகுதி மக்கபேயர் ஆகமம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதில் 2 பகுதி, மக்கபேயர் 1, மக்கபேயர் 2. அதில் மக்கபேயர் 2வது பகுதியிலே 7வது அதிகாரத்திலே இந்த மறைசாட்சி மரணம், வேத சாட்சி மரணத்துக்கு அருமையான ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் 7 பிள்ளைகள், ஒரு கிறிஸ்துவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர்கள் உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறார். சில சமயம் பார்த்தா ஒரு பேர் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வேணும் பாதுன்னு வருவாங்க. இங்க ரெஜிஸ்டர் பார்த்தா அவங்க பேர் இருக்காது. பேரை மாற்றி கொடுத்தாலும் ஹையர் ஸ்டடீஸ், மேல் கல்விக்கு வாய்ப்பு, அரசாங்க சலுகை, வேலை வாய்ப்பிலே சலுகை, அதற்காக பேரையே மாற்றுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு இந்த புனிதர்கள் இயேசுக்காக தங்களே இழந்தார். இந்த மக்கபேயராக நாம் பார்க்கிறோம். அரசன் சொல்கின்றான், நாம் வணங்குகின்ற கடவுளை யார் யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எல்லா சலுகையும் வருது. அப்படி நான் என்ன செய்யணும்? பன்றிக்கறி சாப்பிடணும். என்னுடைய முன்னிலையிலே பன்றிக்கறி சாப்பிட வேண்டும். அப்படி பன்றிக்கறி சாப்பிடாதவர்கள் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் இந்த ஒரு தாய் 7 பிள்ளைகள், 10 கற்பனையிலே முதல் கற்பனையிலே நாம் படிக்கும் போது, உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேற சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. யாவே கடவுளை என்று வேறு கடவுளை நாங்கள் சிந்தையால் நினைத்து பார்க்க மாட்டோம். எனவே இந்த தாய் அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை போதையை கொடுத்துகிறார். இந்த மன்னன் தருகின்ற சலுகை அற்பமானது. இந்த உலக வாழ்க்கை குறுகியது, சுருங்கியது. ஆனால் இறைவன் தருகிற நிலையான வாழ்வுக்கு நம்மையே நாம் ஆயத்தம் செய்கின்ற பழம்தான் இந்த உலகம். எனவே மெய்யான தேவன் யாவை கடவுளை அன்றி வேறு யாரை நாம் சிந்தையால் நினைத்து பார்ப்பதில்லை. அன்பு மக்களே, உங்களை நான் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி நொந்து பெற்றது உண்மை என்றால் நாம் சொல்கின்றதற்கு கேளுங்கள். மெய்யான கடவுள் யாவை கடவுளை அன்றி நாங்கள் யாருக்கும் தலை வணங்க மாட்டோம் என்று அந்த தாய் சொல்லிக் கொடுத்த அந்த பிள்ளைகள், அந்த தாயின் முன்னிலையிலே அந்த 7 பிள்ளைகளை சித்திரவதை செய்து கொலை செய்யப்படுகிறார்கள். கடைசியாக அந்த தாயும் கொலை செய்யப்படுகிறார். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இத்தகைய ஒரு விசுவாசத்தை வளர்ந்தவர்கள் தான் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்ற புனிதர்கள், வேத சாட்சிகள். இவர்கள் ஆண்டுடைய உயிருள்ள சாட்சிகள். இவர்கள் சிலைகள் அல்ல. சிலருக்கு உயிர் கிடையாது, சிலருக்கு ஆற்றல் கிடையாது. சிலை வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். ஆனால் புனிதர்கள் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே வாழ்ந்ததுனாலே, ஆண்டவரத்தை விசுவாசம் கொண்டதுனாலே, விசுவாசிக்கிறவனுக்கு இந்த மலையை அகன்று போ, அப்புறம் போ என்று சொன்னாலே அது பெயர்ந்து செல்லும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். புனிதருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது. தேவசாதனையுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்முடைய மண்ணிலேயே பிறந்தவர், மாற்று மறையிலே இருந்தவர், கிறிஸ்துவை எப்பொழுது அறிந்து கொண்டாரோ அந்த நேரமே அவருடைய அன்பர்களுக்கு போன்று ஒப்பந்த சுகமாய் இயேசு கிறிஸ்துவை அறிதலை பொருட்டு இந்த உலக சங்கத்தை நாம் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி அவர் மன்னர் அரண்மனையில் வைத்த பெரிய பதவி எல்லாவற்றையும் திறந்து இயேசு எனக்கு போதும் என்ற
வாழ்வில் நிம்மதி என்று இயேசுவையும் அவர் பற்றி கொண்டார். இயேசுவை போல பாடுகளை அனுபவித்தார். வேத சாட்சி மரணமடைந்தார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய புனிதரும் இந்த புனிதர்கள் செயலை ஆண்டவருக்கு பொதுவாக புனிதராக வாழ்ந்தார். ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே வாழ்ந்ததினாலே ஏராளமான புதுமைகள் செய்தார். அவர் வசித்த நம்ம ஆசிரமத்திலே அவரை தேடி மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் புதுமை செய்வதற்காக. அப்பொழுது அந்த சபை தலைவர் சொன்னார், ஒரு நாள் அந்த சபையோட ஒழுங்குகளெல்லாம் கேட்டும் போது ஜபங்கள், தியானங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு இடையூறாக இருக்கிறது. இல்லை, ஒரு நாளைக்கு 13 பொதுமதம் செய்யணும், அதுக்கு மேல செய்தனா எங்கிட்ட பெர்மிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சபை தலைவர் சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு நாள் இப்படி வந்து இருக்கும்பொழுது ஒரு மனுஷன் உயரமான கோபுரத்திலிருந்து கீழே வருது இருக்கிறான். புனிதரே என்னை காப்பாற்றும், அந்தோனியாரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாரு. 13 புதுமை முடிஞ்சிட்டு இது 14வது புதுமை. இதை செய்தா சபை தலைவருக்கு கீழ்ப்படையாம ஆகிறோம். அங்கேயே இருந்தா வாரேன், அதிபர்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டு வாரேன்னு சொல்லி அதை அப்படியே அங்கே எடுத்து வச்சு அதிபர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதிபர் கீழே இறங்கி வான்னு சொல்லி கைகளை உயர்த்தி அவருடைய நாமத்தில் சொன்ன பொழுது அந்தரத்தில் தங்கி கொண்டிருந்த மனிதர் கீழே இறங்கி வந்ததாக அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாய் என்பதல்ல, வாழ்ந்த நாட்களிலே எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு சார்ந்து வருகின்ற வாழ்க்கையை வாழ்ந்தாய். 100 வருஷம் வாழ்ந்து 90 வருஷம் வாழ்ந்த யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த புனிதருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது புனிதர் அந்தோனியார் 36 ஆண்டுகளை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். 1195ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். 1231ஆவது ஆண்டு அவர் மரணம் அடைந்தார். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1195ஆம் ஆண்டு போர்ச்சுகல் தேசத்தில் லிஸ்பன் என்ற பகுதியிலே அவர் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் பெர்டினண்ட். 15 வயதிலே புனித அகுஸ்தீனார் சபையில் சேர்ந்தார். பின்னர் பிரான்சிஸ்கன் சபை துறவியர் 5 பேர் மறைசாட்சி அமைதி அடைந்தபின் பிரான்சிஸ்கன் சபையிலே தானும் மறைசாற்ற வேண்டும் என்ற ஆவலில் அங்கு சேர்ந்தார். இறையியலை நன்கு கற்று தேர்ந்தார். குரு மடத்திலே அவர் பலவாறு கொண்டுவரப்பட்டார். இவரது இறையியல் அறிவை அறிந்த புனித பிரான்சிஸ் குரு மாணவர்களுக்கு இறையியல் கற்பிக்க இவரை நியமித்தார். இவரது மறைவுரை பற்றி அறிந்த திருத்தந்தை 9ஆம் கிரகோரி இவரை மறைவுரை ஆக்க அழைத்தார். ஆனால் அவருடைய விருப்பம் தனிமையில் இருந்து ஆண்டவரை தியானிப்பது, ஆண்டுடைய பாடல்களை தியானிப்பது, அவருக்காக மறிப்பது என்ற சிந்தனையில் இருந்தார். எனவே இந்த புனிதர் அசிஷாருக்கு 5 காயம் கிடைத்த இடத்துக்கு சென்று அங்கே ஜெபித்து வந்தார். இறுதி காலம் நெருங்குவதை அறிந்த நம் புனிதர் பதுவா திரும்ப விரும்பினார். ஆனால் அவருடைய உடல்நிலை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எனவே ஆசலா நகரிலிருந்து பதுவாவுக்கு ஆசி வழங்கி அங்கேயே மறைத்தார். பதுவாவில் அடக்கம் செய்யப்பட்டார். திருத்தந்தை 9ஆம் கிரகோரி அவரை புனிதராக உயர்த்தினார். இவரது அழியா நாக்கு இன்றும் பதுவாவில் அவரது பெயரால் எழுப்பப்பட்ட பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அன்பார்ந்தவர்களே, இத்தகைய இந்த புனிதர்களை நாம் தியானிக்கும் பொழுது அவர்கள் வாழ்ந்த சாட்சிய வாழ்வு வாழ ஆண்டவர் நமக்கு அழைக்கின்றார். திருச்சபைக்காக ஆண்டவருக்காக தங்களையே அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்வு. பவுலடியார் சொல்வது போன்று எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதில் ஆண்டவருடைய நாமம் பறைசாற்றப்பட வேண்டும். கோதுமை மணி மண்ணோடு மண்ணால் மட்டி மடி
முடிந்தாலுடைய அது பலம் தராது என்று சொன்ன ஆண்டவர், கோதுமை மணிகளாக நீங்கள் ஓய்வு பெற்ற வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை நாம் ஆலோசனை செய்வோம். இந்த புனிதர்கள் அவருடைய சாட்சிய வாழ்க்கையினால எத்தனையோ பேர் கிறிஸ்துவை அறிந்து வந்தார்கள், கிறிஸ்துவ சார்ந்து இருந்த வாழ்க்கை வாழ்ந்தார். என்னுடைய வாழ்வு பிறகு சார்ந்து பகிர்ந்ததாக அமைந்திருக்கிறதா அல்லது எதிர்சாட்சிகளாக இருக்கின்றோமா என்பதை நாம் சோதனை செய்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசிகள் நன்றாக அனைவரும் எழுந்திருப்போம். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருநங்கை ஆயர்கள் புரவரத்தார் அனைவரும் இறைவனின் துணையோடு தூய ஆவியார் வல்லமையை பெற்று தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட திருவையை தூய வழியில் புனித நெறியிலும் வாழ வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாய் உடலிலிருந்து எளியவராய் வாழ்ந்து பல புதுமைகளை செய்து இந்த உலகில் எளிமையை நாடி அறவழியை நடக்கும்படி முன்மாதிரி காட்டியதைப் போல எங்களையும் ஆறு தலைவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ கற்றுத்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உம்மிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து படைகளையும் எங்களுக்கு வைத்துக் கொள்ளாமல் பிறர் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பகிர்ந்தளிக்கும் தியாகத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நோயினால் தீய சக்தியின் ஆதிக்கத்தாலும் சிக்குண்டு தவிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் ஆட்சியிலிருந்து மீட்டு புதுவாழ்வளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய்மையின் இப்புறமான இறைவா, புனித அந்தோனியாரின் திருவிழாவை சிறப்பிக்கும் நாங்கள் இறை வார்த்தையை திவ்ய நற்கருணையை இவற்றின் மகிமையை அறிவிக்க எங்கள் நாவினை பயன்படுத்தும் நல்ல மனதை தந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வள்ளலே புனித அந்தோனியாரே, என் பங்கில் திருமணமாகி குழந்தை வளர்த்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு உம் அற்புதத்தின் மகிழ்ச்சியை செலுத்தி குழந்தை பேரை கிடைத்திட நான் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் யார் யார் தங்கள்
அவர்களை இந்த வேளையில் நினைப்போம் ஜபிப்போம். இது உண்மை புனைவு புனித அந்தோனியாரை எங்களுக்கு பாதுகாவலாக அந்த கற்பமாக சக்திகள் ஒரு மூடி இணைந்த நிலையை சிறந்த சாட்சியாக வாழ்ந்ததனால் அற்புதங்கள் செய்த ஆற்றலை கொடுக்கின்றேன். அப்படியா நாங்கள் பெற்ற ஏராளமான அருள்வரங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுக்காக உடைய திருச்சபைக்காக தன்னையே ஒப்புடைய தந்த அந்தோனியை பாதுகாவலர் கொண்டிருக்கின்ற நாங்கள் கிறிஸ்துவை பெற்ற அழைப்பில் ஏற்ப நாங்கள் மேன்மிக்க மக்களாக சார்ந்த வகையில் வாழ்க்கை வாழ்வர்களாக எங்களை உதைப்பீர்கள். இவற்றையெல்லாம் வைத்திருந்தாலும் எங்களுடமான கிறிஸ்துவையாவை பணிந்து நன்றாடுகிறோம். ஆமென். அன்பர் துணைகளை அவர்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான அந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு எல்லாம் வெளித்தறியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை சொல்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து மது சாயலுக்கேற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோணியாரை உருவாக்க திருவிழாமானீரே. அதனால் நாங்கள் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு ஒப்படைக்கு மேற்படைந்த பலிப்படை கூடத்திற்கு அனைவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அரசுக்காக கிறிஸ்துவ தங்களை அர்ப்பணித்த புனிதர்களை உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்காமல்களை வழி நடத்துகின்றேன். ஆகவே புனிதமான தூதரனைவரோடு சேர்ந்து மாகுழுமை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது Hallelujah.
உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறாக பொற்பாடுள்ள உடம்பு கணிந்து தம்மை கையெழுத்தோ அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீலருக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பௌர்ணமி இரவு நேரந்தியவின் பின்னத்தை எடுத்து வேண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வாழ்ந்து ஒப்புக்கொடுக்கின்றவர். திருமணந்து மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வீங்களை தூய ஆவி வந்து சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுவோம். இறைவா உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபை நினைப்போங்கள். எங்கள் திருத்தந்தைகளையோ எங்கள் ஆயனாசரை ஏனைய அமையர்கள் குருக்கள் குழந்தை எப்போதும் இல்லை உமக்கு சொந்தமான அனைவரது அன்பில் நிறைவேறச் செய்தலும் தந்தையே உயிர்த்தலும் எதிர்மாகூட பொய்களும் எங்கள் சகோதர சகோதரர்களை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண மொழிகள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இறைவனையும் கண்ணின் தாயான மாட்சிமிக்க மரியாதை அவருடைய கணவர் புனித சூசேப்பர் புனித போத்தர்கள் வேத சாட்சிகள் தேவ சகாயங்களை புனித அந்தோனியார் இவ்வளவு மக்குவதவராயிருந்தவராய் புனித அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா என்றென்றும் உமக்கு உரியதே.
பேரரசை மண்ணுலகில் வர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளமை கண்டாடுகிறோம். உமது இரத்த கிருபையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தை ஒற்றுமையை தந்துள்ள திருவுளம் கொள்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
இன்று புனித அந்தோனியார் விழா கொண்டாடும் வேளையில் புனித பெயர் காணிக்கிற அந்தோணி சாமி, அந்தோணி அம்மாள், ஆண்ட்ரோ அப்படி பெயர் கொண்டாடியவர்கள் புனித பெயரால் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் இந்த சிறுமி தன்னுடைய 6வது பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். திரு பி. ஆண்டனி ராஜேந்திரன், திருமதி அந்தோணி அம்மாள் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகின்றார். இவர்களை புனித பெயரால் வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி நீங்கள் 100 மடங்காக பெறுவீர்கள், நிலைவாழ்வையும் உரிமை பேராக அடைவீர்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருவிருந்தின் ஆத்மா புனித அந்தோனியாரை எடுத்துக்காட்டு பின்பற்ற உமதன்பின் குறிகளை வழி நடத்தியரோடும் எங்களை தொடங்கி என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவரையாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும்